ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். L2 எம்புரான், மோகன்லால், மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், அபிமன்யு சிங் மற்றும் பல நடித்திருக்க இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் யாருன்னா அதே நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள் தான். நடிகர் பிருத்திவிராஜ் அவர்களே தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. எம்புரான் படத்துடைய கதை என்னங்க? ஆரம்பத்தில் ஒரு மத கலவரத்தை ஒன்று காட்டுறாங்க. அது எதுக்காக அதை கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வெளிநாடுகளில் இங்கே அந்த நாடு இந்த நாடுன்றாங்க. திடீர்னு யூஎஸ்ஐ காட்டுறாங்க, திடீர்னு லண்டனை காட்டுறாங்க. அப்புறம் அதான் ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா டெரரிசம் அட்டாக் நடக்குது. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதில் என்ன மோட்டிவுக்காக எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் படத்தில் ஒரு க்ளீனாகவே சொல்லலை அப்படின்னு தான் தெரிய வருது. படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஓடிட்டுருக்கு. படத்தோடைய ஹீரோ எங்கடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வச்சிடுறாங்க. படத்தோடைய ஹீரோ எங்கே வராருன்னே தெரியல. இந்த படத்தோடைய ஹீரோ மோகன்லால் சார் தான். அது படம் போட்டு கிட்டத்தட்ட இன்ட்ரோல் முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி தான் சாரே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் படம் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. வேறு என்ன ஸ்டேட்டாக தான் நிறைய பெரிய பிரச்சனை பண்ணிப்பாங்களே, என் கதாநாயகனை ஏன்னா காட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுவாங்க ரசிகர்கள். அது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தனால ஒருவேளை சைலண்ட்டாக இருந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஒருவேளை கேரளாவில் பார்த்து ஆடியன்ஸ் சப்ஸ்டியூட் ஆனால் கூட ஆயிருப்பாங்க. எங்கே மோகன்லால் சரியாக நீங்கள் காட்ட மாட்டீங்க, படம் ஒரு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு. சரி, இன்ட்ரோவில் தான் முன்னாடி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரே வராரு. அது வந்தது பிறகாச்சும் படம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா சரி. என்னதான்ப்பா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லைங்க. சின்ன வயசில் நடந்த ஒரு மத கலவரத்து மூலிமா பையன் வளர்ந்து பெரியவனாகிட்டு அந்த கலவரத்துக்கு காரணமானவங்கள திரும்ப ரிவெஞ்ச் எடுத்து அவங்களை கொலை பண்ணுறது தாங்க கதை. இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம பல திரைப்படங்களுக்கு நம்ம பார்த்து தான் இருக்கோம். இதில் ஒன்று புதுசாக ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லூசிஃபர் திரைப்படம்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த படமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்த மோகன்லால் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் தான் அந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ஸே அந்த படத்துக்கு. அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் புகுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு நினைவுப்படுறது புகுத்திருக்கும் போது ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இந்த எம்புரான் பார்க்கும்போது இல்லையே டோட்டலாகவே. அது ஒரு விஷயமா இருக்குல்ல. ஏன்னா அந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். லூசிஃபர் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி ஒரு கலக்கன படம், மாசான படம். இதில் டோட்டலாக கதை சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்கே சுற்றுதுன்ற ஒரு நிலையை யாரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்? மஞ்சு வாரியரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை மோகன்லால் சாரோடைய அந்த இன்டர்போல் டீமை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் கண்ட்ரியில் பிரைம் மினிஸ்டர் ரகசியமாக அவர் வீட்டுக்குள்ளேயே ரகசியமாக ஒரு விஷயத்தை வச்சுருந்து அடிக்கடி ஃபோனில் பேசுகிறாரு. ஏன் அவ்வளோ ரகசியம் என்ன பண்ணணும்? அது மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்தலை. முதலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலவரம் நடக்குது. எதுக்காக அந்த கலவரம் நடக்குதுன்றதும் சரியாக சொல்லலை. 2002 ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் பல பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர எதுக்காக நடந்தது, என்ன மோட்டிவ்ன்றது தெளிவாக சொல்லலை. இவங்க படத்தை வேகலை. சரி, அப்படின்னு ஒரு படத்தையே இன்ட்ரோல் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு படம் பார்த்த நேரம் அளவுக்கு இன்ட்ரோலே போய்கிட்டு இருக்குது. இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் படம் சுவாரஸ்யம் கொண்டு வருவாங்க. பரவாயில்ல, இன்ட்ரோவில் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட்டு வந்துச்சு. சரி, ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்ட்ரோல் செகண்ட் ஹாஃப் அப்புறம் இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. நிறைய ஹீரோயிசம், நிறைய தேவையில்லாத படத்துக்கு சம்மந்தமில்லாத காட்சிகள். எதை படம் பொலிட்டிக்கல் நோக்கி போகுதா, இல்லை ஆர்மி ஃபோர்ஸை நோக்கி போகுதா, இல்லை ஒரு கேங்ஸ்டரை நோக்கி போகுதா, எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அவங்கவுங்களுக்கு என்னென்ன பாட்டு அவங்கவுங்களுக்கு இந்த போர்ஷனுக்கு நாங்கள் மொத்தமாக கொடுங்க, நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் படத்தை ஜாயின் பண்ணி ஒரு படமாக ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. உண்மையிலே சொல்லப்போனால் லூசிஃபரை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆடியன்ஸ் அப்செட்டாக ஆவாங்க. லூசிஃபரே பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்துட்டு மோகன்லால் சாருக்காக பார்க்கலாங்க, கேமரா ஒர்க்குக்காக பார்க்கலாங்க, பிஜிஎம் நல்லா இருக்குங்க, அதுக்காக வேணால் பார்க்கலாம், அப்படி வேணால் இருக்கும். இந்த நம்ம பல திரைப்படம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பத்தி என்றதுக்குள்ளே, பில்லா 2, இது பல பீஸ்ட், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் இந்த படத்தில் ஞாபகப்படுத்துற மாதிரி காட்சி அமைப்புகளையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க ஒன்றும் புரியல. L2 எம்புரானுக்கு நம்ம எம்பி நம்ம பார்ப்போம்னு நினச்சின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளே எப்படா படத்தை முடிச்சு கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க நிலைமைக்கு கொண்டு விட்டுறாங்க கடைசியாக. அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு படம் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகுது. ஸ்லோ ஆக்ஷன்ஸு, அடிக்கடி மாஸ் சீன்ஸ், இதெல்லாம் மாஸ் சீன்ஸு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஏதோ ஒரு சீன் 2 சீன் கொடுக்கும்போது அவன் அக்செப்ட் பண்ணுவான். நீங்கள் கண்டினியூவாக எல்லா டோரை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இறங்கி வர்றதுலேருந்து ஏறுறதுலேருந்து மொத்தத்தையுமே ஸ்லோ ஆக்ஷனில் அது மாஸ்ன்னு நினச்சி காமிச்சிங்கன்னா ஆடியன்ஸ் எப்போ ஏறி முடிங்கப்பா, சீக்கிரம் எப்போ கதவு தந்து உள்ளவாப்பா எப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும் ஆடியன்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே மாஸ் சீன்ஸ் எல்லாமே. எம்புரான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். ஆனால் சொதப்பல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.